அம்மா ஹாய் செல்லன்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. பூஜா, உன்ன என்ன சொன்ன? சப்பாத்தியை நல்லா வேக விட்டுடு சொன்ன. இது என்ன இது? மிச்ச பாதியை நான் வேக வைக்கணுமா? காலையில சூப்பரான ஒரு சாப்பிட்டான சப்பாத்தி, நெய் சப்பாத்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு. இதுதான் இன்னைக்கு காலை உணவு நம்ம வீட்டில். பூஜா கிட்ட சப்பாத்தி சுட சொன்னா திரட்டி கொடுத்துட்றேன் நான். பாருங்களேன், நீங்களே பாருங்களேன், ஒரு நியாயத்தை சொல்லுங்களேன். வெந்திருக்கா? மல்டிகிரெயின் சப்பாத்தி மிக்ஸ். இது நல்லா வெந்த பிறகு தான் எடுக்கணும். இங்கே பார், வெந்த பிறகு சப்பாத்தி எப்படி மாறுது பார். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். மல்டிகிரெயின் சப்பாத்தி மிக்ஸும் இருக்குது, ஆர்டினரி கோதுமை மாவு மிக்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. சப்பாத்தி பூரி எல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள். வெந்தா இப்படி தான் வரும், புரிஞ்சுதா? நான் இப்போ திருப்பி இதை போடணும். தெரியுதா வெந்ததுக்கும் இந்த சப்பாத்திக்கும் வித்தியாசம்? என்ன மயக்கத்துல இருக்கியா? போ, அடிக்க போறேன். இன்னைக்கு சமைச்சது வந்து பூஜா குட்டி தான். சுவையான சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி. மதிய ஸ்பெஷல் தான் பூஜா குட்டி மட்டன் பிரியாணி. இதை பாக்குறதுக்கு உங்களுக்கு மட்டன் பிரியாணி மாதிரி தானே தெரியுது, ஆனா இது மட்டன் பிரியாணி இல்லையா? நானும் அப்படிதான் ஏமாந்துட்டேன். இது வேற பிரியாணியா? என்ன பிரியாணின்றத நீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லணும். பிரியாணி சூப்பரா வந்திருக்கு. அதுக்கப்புறம் காப்பு போட்டுடலாமா தங்கத்துல? அதுக்கப்புறம் வந்து வெங்காய பச்சடி. ஓகே. அப்புறம் சிக்கன் குழம்பு, தொக்கு குழம்பு. அந்த பிரியாணிக்கு இது சூப்பரா இருக்குமா? இதுதான் ஜோடியா, அதனால ஜோடியை மேட்ச் பண்ணி விட்டுட்டாங்க. ஜெய்க்கு இன்னைக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஈரெல்லாம் நிறைய இருந்து பொழுது. ஆமா ஆமா, சூப்பர். எலும்பு போட்டு நைட்டுக்கு குழம்பு வச்சு தர குருமா மாதிரி. ஓகே, தோசை சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். வேற லெவல்ல பூஜை போட்டு சமைச்சிட்டாங்க. பிரம்மண மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு குடி செல்லக்குட்டி ஸ்வீட்ல டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இது என்ன பிரியாணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மட்டன் இல்ல, மட்டன் இல்லையா, ஆனா வேற எதுவும் பிரியாணி, என்ன பிரியாணின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் வந்து பரபரப்பா ஓடிட்டு இருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலி. நீங்களாம் பாத்துட்டீங்களா? நாங்க நாளைக்கு பார்க்க போறோமே. ஜாலியா இருக்கு எனக்கு. ஏன்னா அது ரொம்ப விளம்பரம் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் வந்து ஏதோ இதுல வந்திருக்கு, ஓடிடில வந்துருச்சுன்னு நினைச்சு டவுன்லோட் பண்ணிதாமான்ற. இல்லமா, அது தியேட்டர்ல வரப்போகுது, இன்னும் படமே ரிலீஸ் ஆகலன்னுச்சு. ரிலீஸ் ஆகிப்பட்டா எல்லாருமே கேட்கற எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க. அதனால நாங்க டிக்கெட் புக் பண்ணிட்டோம். நீங்களும் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்க. பாத்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். டுடே தத்துவம் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம ஒரு தப்பு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். தப்பு பண்ணிருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ கொஞ்சம் கூட யோசிக்காம சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போகும். எல்லாருக்குமே சொல்றேன், இது நான் என்னோட அனுபவத்துல உணர்ந்திருக்கேன். அப்படி இல்லாட்டி அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் ஆஹா நான் கரெக்ட், என் சைடு நான் கரெக்ட் தான், ஈகோவெல்லாம் டச் ஆகுது, நான் எல்லாம் கேட்க முடியாதுன்னா அவங்கவுங்களுக்கு தான் நஷ்டம். அது புரியுதுங்களா? உண்மையாவே இது என்னோட வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட பாடம். நான்லாம் என்ன ஒரு தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் கஸ்டமர்கிட்டே ஏதோ ஒண்ணு நம்ம சொல்றோம், நமக்கு அவங்க புரியலன்னு சொல்லுங்க, சாரிடாமா நீங்க சொன்னது எனக்கு புரியல, நான் சொன்னது உங்களுக்கு அப்படி தோணுச்சா, ஓகேடா சாரி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. அந்த விஷயம் சிம்பிளா முடிஞ்சிடும். அதுக்காக தான் சொல்ல வேண்டியது. பூஜா கோல்டு. ஆமா, நீங்களும் அப்படி வந்து யோசிக்காம சாரி கேப்பீங்கன்னா அம்மாவுக்காக மறக்காம ஒரு ஹார்ட் கொடுங்க. வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை பை.